ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட்டர்ஸ். ஸோ வி ஹேவ் ஆகாஷ் அண்ட் ரோஹித். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து ஐபிஎல் ஆக்ஷன் ரிட்டன்ஷன்ஸ் நிறைய இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் நல்ல சப்போர்ட் இருக்கு. ஸோ புது இனிஷியேட்டிவா ஆகாஷ் ப்ரோ வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த பிளேயர் வந்து எந்தெந்த டீம் போனால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு அனலைசேஷன் வீடியோ இது வரைக்கும் நாங்கள் ஒரு 3 டீம் போட்டுட்டோம். ஸோ அது 3 டீமுக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து நாங்கள் கேகேஆர் டீம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஐ திங்க் ஆகாஷ் ப்ரோவோட ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகாஷ் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆக்சுவலி இப்போ நீங்க கேகேஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா போன வாட்டி அவங்களுக்கு ஒரு சூப்பரான சீசன் அப்படின்றதுனால ரிட்டென்ஷன்ஸே அவங்களுக்கு ஆக்சுவலா கஷ்டம் தான். அவங்க 6 நல்ல பிளேயரை ரீடைன் பண்ண அப்புறம் கூட இன்னும் 2 நல்ல பிளேயர் இருக்காங்களே, இவங்களை விட்டுட்டாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு சீசனா இருந்திருக்கு. ஸோ அதுல இருந்து இவங்க எடுத்திருக்க ரிட்டென்ஷன் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பெரிய பிளஸ்ஸா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, ஆக்ஷன்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்குலாம் ரொம்ப டிமாண்ட் அதிகமோ அந்த ஸ்கில் செட்லாம் ஆல்ரெடி இவங்க ரீடைன் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு மார்க்கெட்ல ஃபினிஷரே கிடையாது மில்லர் விட்டா. டிம் டேக் ஒரு அன்ப்ரூவன் அப்படின்றப்போ டீம்ல 3 ஃபினிஷர் எடுத்து வச்சிருக்காங்க பக்காவா. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேரை பீட் பண்றதுக்கு இன்னொரு ஃபினிஷர்ஸ் வந்து ஐபிஎல் ஏதாவது ஒரு டீம் இந்த சீசன்ல ஃபார்ம் பண்ண முடியுமானா ரொம்ப கஷ்டம். ஏன்னா 3 பேருமே நல்ல ஃபினிஷர்ஸ், 3 பேருமே வந்து இப்போதைக்கு ரமன்தீப்மே இன்டர்நேஷனல் லெவலுக்கு வந்துட்டாருன்றப்போ அது வந்து அவங்களுக்கு இன்னொரு பெரிய பிளஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ். எந்த ஐபிஎல் டீமே வந்து நல்ல ஸ்பின்னர்ஸ் இல்லாம சாம்பியன்ஷிப் ஜெயிக்கவே முடியாது. நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் என்னென்ன ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, அவங்க எவ்வளவு பிரைஸுக்கு போவாங்க அப்படின்றப்போ இவங்க கிட்ட 2 நல்ல ஸ்பின்னர்ஸும் ரெடி. இவங்களோட காம்பினேஷன் ஸ்பின்னர் காம்பினேஷனும் ரெடி, இன்னொன்னு வந்து ஃபினிஷர்ஸ்க்கான காம்பினேஷன் ரெடி. அப்படின்றப்போ இவங்க கிட்ட இருக்கிற ஒரு குட்டி பிளஸ் நான் என்ன பாக்குறேன்னா, இவங்களுக்கு என்னென்ன பிளேயர்ஸ்லாம் ஆக்ஷன்ல தேவையோ அதெல்லாம் சப்ளை அதிகமா இருக்கு, டிமாண்ட் கம்மியா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி பிளேஸ் தான் மத்தவங்க ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்காங்க. அப்படின்றப்போ இவங்களுக்கு வந்து பிளஸ் இவங்களோட ஒரு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, நான் வந்து ஒரு கேகேஆரோட வெரியன் அப்படின்றதுனால நான் எல்லா குட்டி குட்டி டீடைலும் ஃபாலோ பண்ணுவேன். நான் முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருந்த மாதிரி கேகேஆரோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா, அவங்க ஒரு 8 to 9 பிளேஸ்க்கு அவங்களோட 90% செலவு பண்ணிடுவாங்க. செலவு பண்ணிட்டு மீதி இருக்கிற 10 பிளேயருக்கு அவங்க 10% இதுல பண்ணுவாங்க. கேகேஆருக்கும் மீதி 9 பிரான்சைசிஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, எல்லா பிரான்சைசிஸுமே வந்து அவங்களோட அன்கேப்டு பிளேயர்ஸை வந்து பேக்கப்பா எடுப்பாங்க. சரி யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அன்கேப்டு ஆட வைப்போம். ஆனா கேகேஆர் மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்தே அன்கேப்டு 2 பிளேயர்ஸ் மினிமம் இருப்பாங்க 11ஸ்ல. அது இந்த சீசன் இல்ல, கடைசி ஒரு 6-7 இயர்ஸாவே நீங்க சுப்மன் கில் டைம்ல இருந்தே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மினிமம் 2 அன்கேப்டு இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த சுப்மன் கில், சிவம் மாவி, நாகர்கோட்டி அந்த டைம்ல ஆரம்பிச்சு இப்போ அனுகுல் ராய், வைபவ் அரோரா, அங்கிரீஷ் ரகுவன்ஷி, அர்ஷித் ராணா போன சீசன் வரைக்கும் ரமன்தீப்ல இருந்து எல்லாம் அன்கேப்டா எடுக்கிறப்போ அவங்க கிட்ட அந்த ஒரு ஸ்கவுட்டிங் டேலண்ட்ஸ் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க எப்பவுமே அப்படின்னா 8 to 9 பிளேயர்ஸ்க்கு பெரிய அமௌண்ட்டுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் மீதி எல்லாமே வந்து அவங்க நம்பரை ஸ்கவுட்டை வச்சு அந்த பிளேயர்ஸ் வச்சு 11 ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கேகேஆரோட மைண்ட் செட்லேயே வந்து நம்ம இந்த ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை பார்ப்போம். கேகேஆரோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன வேணும்னா கேப்டன் ப்ரோ. நீங்க வந்து ஒரு 11 சூப்பர் ஸ்டார் எடுத்துட்டு போனா கூட அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு லீடர் இல்லைன்னா டீம் வந்து சரிஞ்சு விழுந்துரும். அப்படின்றப்போ ஒரு நல்ல கேப்டன் வேணும். ஸோ வந்து ஒரு நான் என்ன சொல்றேன்னா, இவங்க கிட்ட 51 crores வச்சிருக்காங்க. அதுல நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு 3 பிளேஸ்க்கு இவங்க யோசிக்காம 35 crores போயிடுவாங்க ப்ரோ. 3 பிளேஸ்க்கு 35 எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு 9 சாலிட் பிளேஸ் வந்துடும். மீதி 16 crores இருக்கும். அதை வச்சு அவங்க டீமை ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவாங்க. 10 lakh, 20 lakh, 30 lakhsக்கு பிளேஸ் எடுத்துட்டு அவங்க ஸ்குவாடை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்லாட்டுக்கு நான் உங்ககிட்ட ஒரு 3 ஆப்ஷன் தரேன். உங்களோட பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்லுங்க. நான் 3 பேரோட பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பை பேக் ஃபில் சால்ட் ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு, பிளஸ் ஒரு கேப்டன்சி ஆப்ஷனாவே கூட நான் சொல்றேன். ஏன்னா இப்ப இங்கிலாந்துக்கு அவர் கரண்டா கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதால. போன சீசனே பார்த்தோம் அந்த ஒரு ரேப்போ எப்படி இருந்தது கேகேஆருக்கும் ஃபில் சால்ட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவர் இந்த மொமெண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகி தான் வந்திருக்காரு. அப்படின்றப்போ அவரோட கிராஃப் ஏறி இருக்கு. அப்படின்றப்போ அவரை பைபேக் பண்றது வந்து இவங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கலாம். செகண்ட் வந்து ஜாஸ் பட்லரோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரியும். ஒரு வேர்ல்ட் கப் இன்னிங் கேப்டன், ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனர் அப்படின்றப்போ அவரும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்ஷன், கேப்டன்சி ஆப்ஷனா. மூணாவது பாத்தீங்கன்னா கேஎல் ராகுலும் வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பஞ்சாப்ல இருந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கான பிரான்சைசி செட் ஆகல. அவரை சுத்தி இருந்த பிளேயர்ஸ் எல்லாமே வந்து பொறுப்பே இல்லாத பிளேயர்ஸா இருந்ததுனால வேற வழி இல்லாம இவர் வந்து ஆங்கர் பண்ண வேண்டியதாவே போயிடுச்சு. பட் கேகேஆர் செட்டப்ல அவர் ஃப்ரீயா ஆடலாம். ஏன்னா அவர் சுத்தி இருக்கிற எல்லாருமே டாப் கிளாஸ் ஆடக்கூடியவங்க, அடிச்சு ஆடுவாங்கன்றப்போ இவருக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. அப்படின்றப்போ மூணாவது ஆப்ஷன் நான் கேஎல் ராகுல் சொல்றேன். இந்த 3 ஆப்ஷன்ல உங்க 2 பேருக்கு எந்த ஆப்ஷன் ப்ரிஃபர்ட் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க ப்ரோ. சோ ப்ரோ என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே நான் நீங்க ஜாஸ் பட்லர் சொல்லிருந்தீங்க. சோ சூப்பர் ஆப்ஷன். எனக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷனா ஃபாஃப் தான், சாரி ஜாஸ் பட்லர் ப்ரோ. எனக்கு நான் தேர்டா பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ஃபாஃப் கொடுக்குறேன். எனக்கு கேஎல் ராகுலுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா எப்பவுமே கேகேஆரை பொறுத்த வரைக்கும்
அந்த ஓப்பனர் பிளஸ் கீப்பர் ஒரு மாதிரி டாப் ஆர்டர் விக்கெட் கீப்பர் வந்து கண்டிப்பா they will go for it, they'll prefer for it. So ஃபில் சால்ட்டுக்கு அவங்க திரும்ப போவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா போலாம். பட் ஆனா அவர் கண்டிப்பாவே அந்த 12 crore மார்க்கை ரீச் பண்ணிட்டு வர வாட்டி அப்படின்னு தான் தோணுது. சோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜாஸ் பட்லர் பெஸ்ட் ஆப்ஷன். பட் உங்களுக்கு வந்து கேஎல் ராகுல் நான் மறுபடியும் சொல்றேன், ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரிஷப் பந்த், ஸ்ரேயஸ் ஐயரை தாண்டி ஒரு தேர்ட் நேமா கேஎல் ராகுல் வந்து ஆப்ஷன்ல வந்தாருன்னா கேகேஆர் எடுக்கிறதுக்கான பெஸ்ட் சான்ஸ் இருக்கு. பட் இந்த மூணுல எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆப்ஷன் ஜாஸ் பட்லர் தான். ஓகே ரேவந்த் ப்ரோ. ப்ரோ நீங்க 3 பேர் சொன்னீங்க, கேஎல் ராகுல், ஜாஸ் பட்லர், ஃபில் சால்ட். ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா, ஓகே கேஎல் ராகுல் வந்து எக்ஸ்ட்ராடனரி பேட்ஸ்மேன், ஐபிஎல்லையும் நிறைய செஞ்சுரி அடிச்சிருக்காரு, பஞ்சாப் நல்லா பண்ணியிருக்காரு, எல்எஸ்ஜி கேப்டனா லீட் பண்ணியிருக்காரு, எல்லாமே ஓகே. ஆனா லாஸ்ட் சீசன் அவரோட ஃபார்ம் வந்து அவரு அந்த அட்மாஸ்பியர் வந்து அவருக்கு செட் ஆகல. அந்த டீம் மேனேஜ்மெண்ட் சைடா இருக்கட்டும், அட்மாஸ்பியர் செட் ஆகல. ரெண்டாவது வந்து நிறைய கொஞ்சம் டவுன், கொஞ்சம் அவரு கொஞ்சம் லோ, அவரோட கான்ஃபிடன்ஸ் வந்து கொஞ்சம் லோவா இருக்கு. இப்போ நீங்க இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சே பாத்தீங்கன்னா என்ன அவுட் ஆகிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அவட போங்கடா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டாரு அவரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதை அவங்க கண்டிப்பா வந்து எந்த பிரான்ச்சைஸா இருந்தாலும் அபார்ட் ஃப்ரம் ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் யாரா இருந்தாலும் அது எந்த அளவுக்கு கான்ஃபிடென்டா இருக்குன்றத கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டாவது ஜாஷ் பட்லர் வந்து இன்ஜுரி சர்ஜரினால மிஸ் பண்ண போறாங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க 100% இது பண்ணி எடுப்பாங்கன்னு தெரியல. ஃபில் சால்ட்டுக்கு வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒரு 12 கோடிக்கு மேல எடுத்து வச்சிருப்பாங்க. ஏன்னா ஃபில் சால்ட் அண்ட் சுனில் நரேன் சக்சஸ்ஃபுல் ஓப்பனிங் பார்ட்னர் லாஸ்ட் இயர். அவங்க 278 அடிக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து 2 பேரும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஒரு 15 பால் விளையாண்டாருன்னா இவரு ஒரு 40 ரன் அடிக்கிறாரு, அவரு ஒரு 50 ரன் அடிக்கிறாரு போது வந்து பாத்தீங்கன்னா அதே காம்பினேஷன் இருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. ஃபில் சால்ட் தான் ப்ரோ நான் போவேன். ஓகே பட் நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன், முன்னாடி பேசுற மாதிரி தான் 11 சூப்பர் ஸ்டார் இருந்தா ஒரு சாம்பியன்ஷிப் அடிக்கவே முடியாது. அதை கரெக்டா லீட் பண்ற ஆள் இல்ல அப்படின்னா. கடைசியா ஒரு ஃபாரின் கேப்டன் ஐபிஎல் ஜெயிச்சது எப்போன்னு பாத்தீங்கன்னா 2016 டேவிட் வார்னர் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபாரின் கேப்டனால ஐபிஎல் டிராஃபி அடிக்கவே முடியல. அப்படின்றப்போ கேகேஆரோட செட்டப்பே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கோச்சிங் ஸ்டாஃப்ஸே பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்தியன்ஸ் தான் வச்சிருப்பாங்க. அவ்வளோ இந்தியன்ஸ் இருக்கிற ஒரே பிரான்ச்சைசி யாருன்னு பாத்தீங்கன்னா இதுதான். மெயின் கோச்சா இருக்கட்டும், ஒரு மென்டாரா இருக்கட்டும், ஒரு பேட்டிங் கோச்சா இருக்கட்டும், அசிஸ்டன்ட் இருக்கிற எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்தியன்ஸ். ஒரு 1-2 பேர் மட்டும் ஃபீல்டிங் கோச் அந்த மாதிரி மட்டும் ஃபாரினர்ஸ் எடுப்பாங்க. அப்படின்றப்போ அவங்க ஒரு இந்தியன் கேப்டன் தான் போவாங்க அப்படின்றது என்னோட கெஸ். பிளஸ் எனி டீம் ஒரு ஐபிஎல் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இந்தியன் கேப்டன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ என்னோட பெஸ்ட் ஆப்ஷனா நான் வந்து ஒரு கேஎல் ராகுல பாக்குறேன். ரேவந்த் ப்ரோ நீங்க சால்ட் சொல்லியிருந்தீங்க, ரோஹித் ப்ரோ நீங்க யார் சொல்லியிருந்தீங்க பெஸ்ட் ஆப்ஷனா? நான் ஜாஸ் பட்லர் சொன்னேன் ப்ரோ. ஆனா அதுக்கான எனக்கு தெரிஞ்ச அதுக்கான ரீசனிங்கும் இருக்கு. ஒரு மாதிரி ஆல்டர்னேட் கூட பண்ணலாம், நம்ம போக பேசலாம். ஓகே சோ 3 பேருக்குமே ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. இது ஆக்சுவலா நல்ல விஷயம் தான். 3 பேருமே அவங்க டீமை ஃப்ரேம் பண்ணும்போது வரதுதான். நெக்ஸ்ட் வந்து நம்பர் 3 ஸ்லாட் கேகேஆர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க கன்ஃபார்ம் எய்தர் ஆஃப் வெங்கடேஷ் ஐயர் அண்ட் நிதிஷ் ராணாவை பைபேக் பண்ணிடுவாங்க. டவுட்டே இல்ல. ஒரு 14-15 போனா கூட பைபேக் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம கான்வர்சேஷனுமே பாத்தீங்கன்னா நம்ம எந்த பிளேயர் எடுத்தாலும் 14-15 பேசுறோம். பட் அந்த அளவுக்குலாம் போக மாட்டாங்க எல்லா பிளேயர்ஸும். மார்க்யூ பிளேயர்ஸ்ல இருக்கிறவங்க வேணா உங்களுக்கு ஒரு 14-15 போவாங்களே தவிர அதுக்கப்புறம் எல்லாரோட பட்ஜெட்டுமே கம்மி ஆயிடும். வெங்கடேஷ் ஐயர் வந்து நமக்கு மார்க்யூ லிஸ்ட்ல வர போறது இல்ல, நிதிஷ் ராணா மார்க்யூ லிஸ்ட்ல வர போறது இல்ல. அப்படின்றப்போ ஒரு வெங்கடேஷ் ஐயரையோ நிதிஷ் ராணாவையோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 மேக்ஸிமம், நான் சொல்றது ஒரு 10-11 அதுக்குள்ள வாங்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வெங்கடேஷ் ஐயரை உங்க 2 பேருக்கு நான் ஒரே கொஸ்டின் தான் கேட்க ஆசைப்படுறேன். வெங்கடேஷ் ஐயர் at 11 crores ரிட்டைன் பண்ணுவீங்களா இல்ல நிதிஷ் ராணா at 8 crores பைபேக் பண்ணுவீங்களா? 2 பேர்ல யாரை பைபேக் பண்ணுவீங்க இந்த நான் சொன்ன பிரைஸ் அமௌண்ட்ல? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து நிதிஷ் ராணா at 8 crore ஃபார் கேகேஆர் சொல்லுவேன். எஸ் ஆப்வியஸ்லி ஆல்ரவுண்டர் வெங்கடேஷ் ஐயர் இஸ் வொர்த் ஃபார் த பிரைஸ். பட் இங்க ஸ்லாட் வந்து ஃபிட்டின் ஆகுது பாத்தீங்கன்னா நிதிஷ் ராணா. ஏன்னா நான் ஏன் இப்படி சொல்றேன்னா நீங்க அட் த டாப் வந்து உங்களுக்கு ஜாஸ் பட்லர் மாதிரி ஒருத்தர் சப்போஸ் கிடைக்கலன்ற பட்சத்துல நான் நிதிஷ் ராணாவை பாத்தீங்கன்னா கண்டிப்பா லீட் பண்றேன். ஐ மீன் ஐ பிரிஃபர் ஹிம் as கேப்டன். ஏன்னா ஒரு சீசன் பண்ணிருக்காரு. எஸ் அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையலனாலும் நீங்க சொன்ன மாதிரி அந்த 11 சூப்பர் ஸ்டாரை லீட் பண்றதுக்கு ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேப்டன் நான் கொடுத்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் சூப்பர் ஸ்டார்ஸோட இது பண்ண ட்ரை பண்ணுவேன், பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அண்ட் வெங்கடேஷ் ஐயரோட ஸ்லாட்டுக்கான ஒரு சில இந்தியன் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றது வந்து என்னோட கான்ஃபிடன்ஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீபக் ஹூடா மாதிரி ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்றேன். சோ ஐ திங்க் நிதிஷ் ராணா would be a better option considering KKR will prefer an Indian captain. ரேவந்த் ப்ரோ வெங்கடேஷ் ஐயர் at 11 இல்ல நிதிஷ் ராணா at 8? கண்டிப்பா வெங்கடேஷ் ஐயர் at 11 தான் ப்ரோ. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வெங்கடேஷ் ஐயர் வந்து நீங்க எந்த ஓப்பனிங் கொடுத்தாலும் நல்லா விளையாடுவாரு, திடீர்னு வந்து மிடில் ஆர்டர் கொடுத்தாலும் நல்லா விளையாடுவாரு.
திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எம்ஐ வெர்சஸ் கேகேஆர் மேட்ச் வந்து 12 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து கேகேஆர் வந்து வான்கடையில வின் பண்ணாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி விக்கெட்ஸ் போயிடும். குரூஷியல் நாக் 78 அடிச்சிருப்பாரு. அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு மேஜர் ரீசனே அவர் அடிச்ச 78, அவர் அடிச்ச 78, 158 டார்கெட் இருக்கும்போது அது நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு டீமை. ஸோ லைக் எப்ப சான்ஸ் கொடுத்தாலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி, இல்ல எந்த டவுன்ல போனாலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பர்சனா வந்து நான் வெங்கடேஷ் ஐயரை பாக்குறேன். வெங்கடேஷ் ஐயரா நிதிஷ் ராமன் பார்த்தா நான் வெங்கடேஷ் ஐயர் தான் ப்ரோ நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே ப்ரோ. இப்போ என் ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா கேகேஆருக்கு இது வந்து ஒரு ரொம்ப பெரிய டஃப் சாய்ஸ் ப்ரோ. ஆப்வியஸா உங்களால 2 பேரும் எடுக்க முடியாது, அது மட்டும் 100% கேரண்டி. அப்படின்றப்போ நான் வந்து ஒரு வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து ஒரு குட்டி நாட் ஹைட் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா நிதிஷ் ராணா வந்து போன சீசனே பாத்தீங்கன்னா கேகேஆருக்கு மேட்சஸ் அவ்வளோ ஆடலை, இன்ஜுரி அப்படின்றப்போ அந்த டைம்ல வெங்கடேஷ் ஐயர் இம்பாக்ட் கொடுத்த விதம் வந்து அதிகம். இப்ப ஸ்டார்க்க வந்து நம்ம எப்படி பிளே ஆஃப்ல 2 மேட்ச் பொழந்தாருன்னு சொன்னோமோ அந்த 2 மேட்ச்மே வெங்கடேஷ் ஐயர் 50 அடிச்சாரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர்லயும் சரி ஃபைனல்ஸ்லயும் சரி. அப்படின்றப்போ ரேவந்த் ப்ரோ கரெக்டா சொன்ன மாதிரி மும்பை மேட்ச்லயும் அவர் பெர்ஃபார்ம் பண்ண. ஸோ டீமுக்கு வந்து எப்போ ரொம்ப தேவையோ அந்த நேரத்துல வெங்கடேஷ் நின்று இருக்காரு டீமுக்காக. அப்படின்றப்போ அந்த ஒரு விஷயத்துக்காக, அந்த ஒரு கிளச் மூமெண்ட்டுக்காக அந்த கிளச் பிளேயர் ஒருத்தர் எல்லா டீம்ஸ்க்குமே தேவை. இப்போ சிஎஸ்கேக்கு ரெய்னா ஏன் ஃபேமஸ்னா அவர் வந்து ஒரு கிளச் பிளேயர். எந்த நேரத்துல டீம்ல யாருமே அடிக்கல அப்போ ஒரு ஆளா நிப்பாரு. அப்படின்றப்போ நான் அந்த மாதிரி பிளேயரா வந்து வெங்கடேஷ் ஐயரை பாக்குறேன். அதனால நான் வெங்கடேஷ் ஐயர் சொல்றேன் ப்ரோ. இப்போ கேகேஆருக்கு வந்து இப்போ அந்த 1 and 3 தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான இதுவா இருந்தது. ஸோ நம்ம 3 பேருக்குமே ஒரு சாய்ஸ் இருக்கு. நம்ம அதை மட்டும் சம்மரைஸ் பண்ணுவோம், ஆடியன்ஸ் கிட்ட கேட்போம் அவங்க 1 and 3 அவங்களோட ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு. ஸோ என்னோட பாத்தீங்கன்னா நான் கேஎல் ராகுல் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் ஓப்பனிங் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் சொல்லுவேன். இவங்க 2 பேருக்குமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 27 crores போயிடும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் நான் வைக்கிறேன். இப்போ ரேவந்த் ப்ரோ நீங்க யார் ஓப்பனிங், யார் நம்பர் 3, எவ்வளவு போவாங்க இவங்க 2 பேர் சேர்ந்து? யார் கேஎல் ராகுலும் உங்க சாய்ஸ் யாரு? நீங்க ஃபில் சால்ட் சொல்லிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இப்ப இருக்க கரண்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான் தேவை. ஸோ அதுவும் ஹோம் கிரவுண்ட்ல வந்து அவங்க 7 மேட்ச் விளையாட போறாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டார்ட் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மினிமம் நல்லா ஸ்டார்ட் கொடுத்து ஒரு நல்ல டார்கெட் எடுத்துட்டு போற பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட் தான். ஏன்னா நீங்க வந்து ஈடன் கார்டன்ஸ் மாதிரி ஒரு கிரவுண்ட்ல வந்து நீங்க சின்ன கிரவுண்ட்ல விளையாடும் போது உங்களுக்கு வந்து நீங்க 220 to 220 அடிச்சாதான் வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து நீங்க டிஃபெண்டே பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா 220 அப்படின்னு நீங்க சால்ட்டோட ரீசனிங் சொல்லிட்டீங்க. நீங்க யார் ஓப்பனிங், யார் நம்பர் 3 கேக்குறேன். சால்ட் வந்து ஓப்பனர், நம்பர் 3 வெங்கடேஷ் ஐயர். அப்ப உங்க கேப்டன் யாரு? கேப்டனா சால்ட்டே போடலாம். லைக் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இதுக்கு நம்ம லைக் மித்து போக கூடாது. ஏன்னா இப்ப வந்து வின்னிங் கேப்டன் வந்து இவரதான் இருப்பாங்க, லைக் இந்தியன் கேப்டன் வந்து ஜெயிச்சு அப்பெல்லாம் வேணாம். நல்ல டீம் இருந்தா அது யாரும் வேணா ஜெயிப்பாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு சால்ட்டே கேப்டனா பண்ணலாம் ப்ரோ. ஓகே. இப்ப இவங்க 2 பேர் சேர்ந்து எவ்வளவு பர்ஸ் கிடைப்பாங்கன்றது உங்க கெஸ். சால்ட் பிளஸ் வெங்கடேஷ். இப்ப எனக்கு நான் கேஎல் ராகுல் பிளஸ் ஒரு வெங்கடேஷ் இருந்து ஆப்வியஸா 25 கிடைப்பாங்க. நான் ஒரு சேஃப்டிக்கு ஒரு 27 போட்டு வச்சிருக்கேன். அப்பதான் அட்லீஸ்ட் 1 or 2 crores அங்க இங்க போனாலும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த 2 பேரோட காம்போ உங்களுக்கு எவ்வளவு? 29 crores போயிடும் ப்ரோ. 14-15 மாதிரி போயிடும் ப்ரோ. ஏன்னா நிறைய பிரான்சைஸ் காம்படிஷன் வருவாங்க. ஓகே. 14-15-29 crores போயிடும். ரோஹித் ப்ரோ ப்ரோ சோ என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு பேக்கப் மாதிரி வச்சிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி ஐ திங்க் ஜாஸ் பட்லர் சப்போஸ் ஆப்ஷனை கழிச்சிட்டாருன்னா அவர் தான் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் அலாங் வித் சுனில் நரேன். அண்ட் இஃப் இன் கேஸ் ஐ திங்க் இஃப் தீஸ் திங்ஸ் கோ ரைட் ஐ வில் கோ ஹெட் வித் வெங்கடேஷ் ஐயர். ஏன்னா கேப்டன்சி ஆப்ஷனுக்காக தான் நான் நிதிஷ் ராணா சொல்லியிருந்தேன். அண்ட் கண்டிப்பாக நீங்க சொன்ன அதே பர்சன் தான் எனக்கும் நான் அலோகேட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா 23 to 25 crores அவங்க தாராளமா கிடைச்சிருவாங்க, டிபெண்டிங் ஆன் த ஃபேக்ட் தட் வெங்கடேஷ் ஐயர் பின்னாடி தான் வரப்போறாரு அப்படின்ற கேஸ்ல. பட் நான் சேஃபா 27 வச்சிருக்கேன். எவ்வளவு பர்ஸ் அலாட் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா ஜாஸ் பட்லருக்கு 15 crores வரைக்கும் அலாட் பண்ணுவேன். வெங்கடேஷ் ஐயருக்கு ஒரு அரௌண்ட் 12 crores போவாரு அப்படின்னு நம்ம ஒரு சேஃபா தேர்வு வச்சுக்கலாம். ஓகே ப்ரோ. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கேகேஆர் கிட்ட டெத் போலிங் ரெடி ப்ரோ. நீங்க அவங்க ரிட்டென்ஷன்ல மட்டுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட க்ளோஸ் டு 15 overs ரெடி. வருண் 4 overs, சுனில் நரேன் 4 overs, ஹர்ஷித் ராணா 4 overs, ரசல் 2 overs வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட அவங்க கிட்ட ஒரு 14 overs ரெடி. அப்படின்றப்போ கேகேஆர் எப்பவுமே வருண் சக்கரவர்த்தியை டெத்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஹர்ஷித் ராணா இப்போ அவங்களோட டெத் போலர் ஆயிட்டாரு, ரசல் அவங்க டெத் போலர் ஆயிட்டாரு. அப்படின்றப்போ அவங்களுக்கு ஒரு அவுட் அண்ட் அவுட் பவர் பிளே போலர் வேணும் மிச்சல் ஸ்டார்க் மாதிரி. ஸோ அந்த மிச்சல் ஸ்டார்க் ஸ்லாட்ல யார் இப்போ கேகேஆருக்கு இப்போ இருக்கிற பட்ஜெட்டை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு என்னென்ன பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. ரேவந்த் ப்ரோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. ஐ திங்க் மிச்சல் ஸ்டார்க் வந்து இவங்க 2 பேட்டிங் இந்த பொசிஷன் வந்து அவங்க ஸ்ட்ராங் பண்றதுனால மேஜர் ஆஃப் தி பட்ஜெட் வந்து அவங்க அங்க போயிடும். பவுலிங் வந்து மிச்சல் ஸ்டார்க்கு அவங்க திரும்பி ஒரு பிட் பண்ணுவாங்க. ஆனா அது எப்படியும் பஞ்சாப் தான் டேக் ஓவர் பண்ண போறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பதிலா வந்து ஒரு போல்ட் நல்ல ஆப்ஷனா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து உங்களுக்கு பட்ஜெட்குள்ளேயும் ஃபிட் ஆவாரு, முன்னாடியே விளையாண்டுருக்காரு வேற.
ஐ திங்க் கேகேஆர் விளையாண்டுருக்காரு நினைக்கிறேன். ட்ரெண்ட் போல்ட் எனக்கு ட்ரெண்ட் போல்ட் முன்னாடி கேகேஆர் விளையாண்டுருக்காரு நினைக்கிறேன். ஸோ அப்படி 2016 விளையாண்டுருக்காரு. 2016-17 நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அவங்க போறது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா நியூ பால் நல்லா ஸ்விங் பண்ணுவாரு. ஸோ டெத்லையும் கூட வந்து நல்லா போடுவாருங்கும் போது நல்ல ஃபீல்டர் கூட, அவுட்ஸ்டாண்டிங் ஃபீல்டர் கூட. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கு அடுத்து மார்க்கெட்ல இருக்கிற பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் தான் ப்ரோ. அவர் எவ்வளவு போவாருன்னு நினைக்கிறீங்க? பிலோ 10 தானே மாட்டார் ப்ரோ. 10க்குள்ள வாங்கி 10 இல்ல இப்போ நீங்க 29 crores அவங்க ரெண்டு பேருக்கு வச்சிட்டீங்க. இப்போ நீங்க 10 இவருக்கு வச்சீங்கன்னா 39 போயிடுமே. ஓகேவா உங்களுக்கு? மீதி 14 crores தான் இருக்கும் டீம் பில்ட் பண்றதுக்கு. ஆமா ப்ரோ. ஏன்னா இதுலயே உங்களுக்கு பிளேயிங் 11 வந்துருது இல்ல. இப்போ அடுத்து இருக்கிற பிளேயர்ஸ் வந்து அவங்க எவ்வளவு பர்சன்ட் இருக்க நீங்களே சொன்னீங்க 90% ஆஃப் இது காலி பண்ணிடுவாங்கன்னு. ஸோ இதுல வந்து ஒரு பேஸ் பிரைஸ்ல இருக்கிற பவுலர்ஸோ இல்ல, ஏன்னா நீங்க இப்போ இன்னும் அவங்க வந்து ஒரு பவுலர் எடுத்தாலே போதும். நம்ம ரசல் கண்டிப்பா 4 ஓவர் போடுவாரு. நம்ம 2 ஓவர் நம்ம ஒரு பேச்சுக்கு சொல்றோம், கண்டிப்பா ரசல் 4 ஓவர் போடுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க பவுலிங்லேயே இப்போ 16 ஓவர் ரெடி. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு 14 ஓவர் சொன்னோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 4 ஓவர் போடக்கூடிய பவுலர் இருந்தாலே அவங்க வந்து தே வில் ஹாப்பி வித் ஸ்குவாட் தான் நான் சொல்றேன். ஓகே ரோஹித் ப்ரோ. ப்ரோ டெஃபினெட்லி ட்ரெண்ட் போல்ட் ஒரு ஆப்ஷன். எனக்கு தெரிஞ்சு ஆல் அவுட் திரும்ப நீங்க மிச்சல் ஸ்டார்க்கே போகலாம். டு பி வெரி ஆனஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அது ஒரு ஆப்ஷன். இல்ல எனக்கு நான் பேக்கப் ஆப்ஷனா பாத்தீங்கன்னா நான் நாண்ட்ரே பர்கர் சொல்லுவேன். வித் நியூ பால் நீங்க ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணதுனால நாண்ட்ரே பர்கர் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. அண்ட் அதை தவிர்த்து வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ நீங்க வந்து ஒரு பேக்கப்பா ரீஸ்டாப்டி கூட வச்சுக்கலாம் வித் நியூ பால் நான் சொல்றேன். பட் டாப் டூ ப்ரிஃபரன்சஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ வில் கோ பைபேக் ஸ்டார்க் அண்ட் ஐ வில் கோ ஃபார் ட்ரெண்ட் போல்ட். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரேவன் ப்ரோ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரேவன் ப்ரோ சொன்னது கரெக்ட் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா டு பி வெரி ஆனஸ்ட் நீங்க வந்து டெஃபினெட்லி 1 out of வெங்கடேஷ் ஐயர் ஆர் நிதிஷ் ராணா தான் வாங்க போறீங்க. சோ நீங்க ஜாஸ் பட்லர் அட் த டாப் நீங்க இருக்கு அப்படின்ற பட்சத்துல I think you will definitely save 2 to 3 crores அந்த ஒரு இடத்துல. So I think Bolt, I think he will go less than close to the 10 to 12 crore mark, 12 maximum போவார்னு நினைக்கிறேன். அது தாண்டி ட்ரெண்ட் போல்ட் கன்சிடரிங் அவர் T20 லீக்ஸ் மட்டும் தான் ஆடுறாரு. பட் ஒரு ஏஜ் ஒரு ஃபேக்டரா வச்சா அங்க டீம்ஸ் ஃபியூச்சர் நோக்கி பாக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல 12க்கு மேல எல்லாம் போல்ட் போவாரா அப்படின்னு எனக்கு ஆனஸ்டா தெரியல ப்ரோ. ஓகே ப்ரோ. என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவங்க முடிஞ்ச அளவுக்கு கேகேஆரோட செட்டப்போட ஃபர்ஸ்ட் மெயின் கோலே என்ன இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு போன இயரோட ஸ்குவாடை கொண்டு வரதான் பார்ப்பாங்க. இந்த ஸ்லாட்டுக்குமே அவங்க ஸ்டார்க்கு பிட் பண்ணுவாங்க. ஸ்டார்க்கு ஒரு 8-9 வரைக்கும் கிடைச்சாரா எடுப்பாங்க. இல்லைன்னா என் மைண்டுக்கே வந்து ரொம்ப நாளா இருக்கிறது வந்து ஒரு நாண்ட்ரே பர்கர் தான் வந்து கேகேஆருக்கு செட் ஆவாரு அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளாவே தோணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் மூவ்மெண்ட் இருக்கு. ஆல்மோஸ்ட் சேம் ரோல் ஆஃப் ஸ்டார்க் பண்ணுவாரு. ஸ்டார்க் அளவுக்கு உங்களுக்கு ஒரு மேட்ச் வின்னர் ஆனா தெரியாது, பட் ஸ்டார்க்கோட கன்சிஸ்டன்ட் அதை வேணா நம்ம சொல்லலாம். அப்படின்றப்போ ஒரு டிபெண்டபிள் போலர் அப்படின்றப்போ எடுக்கலாம். இல்ல கேகேஆருக்குமே வந்து ஒரு மாதிரி லாங் டெயில் இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி பேட்டிங் டெப்த் இருக்குன்னு நினைப்பாங்க. அப்படின்றப்போ இவங்களுமே வந்து ஆப்வியஸா மார்க்கோ யான்சனுக்கு போறதுக்கான சான்சஸும் இருக்கு. பவர் பிளேல ஒரு 2-3 ஓவர்ஸ் போடணும். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் பொதுவாக ஈடன் கார்டன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒன்று நாண்ட்ரே பர்கர் இல்லை மார்க்கோ யான்சன் தான் அவங்களோட டாப் ஆப்ஷனா இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ப்ரோ. இப்ப அது இந்தியன் பவர் பிளே, இந்தியன் போலர் ஆப்ஷன், இந்த ஒரு வைபவ் அரோரா ஸ்லாட் பத்தி இப்ப பேசலாம். அகைன் ஆஸ் யூஷுவல் வைபவ் அரோராக்கு தான் போக பார்ப்பாங்க. அவர் ரொம்ப பின்னாடி வர போறாரு அது மட்டும் ஷியோர். அப்படின்றப்போ அவருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 3.5 crores அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. ஒருவேளை அவர் கிடைக்கவே இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளா போன சீசன் எடுத்த சேத்தன் சக்காரியாவே திருப்பி எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா சேத்தன் சக்காரியும் ரொம்ப நல்ல போலர். பவர் பிளேல பாத்தீங்கன்னா அவர் வந்து RR ஆடும்போதெல்லாம் ஒரு டேலண்ட் பயங்கரமா காமிச்சாரு. ஸோ ஒரு சேத்தன் சக்காரியா எடுப்பாங்க. ரசிக் சலாமும் வந்து கேகேஆர் முன்னாடி எடுத்து வச்சு ஆடி இருந்த பிளேயர் தான். பிரசித் கிருஷ்ணாவும் முன்னாடி கேகேஆருக்கு ஆடி இருக்காரு. அப்படின்றப்போ அந்த ஒரு ஸ்லாட் வந்து கேகேஆருக்கு எக்கச்சக்க சப்ளை இருக்கு. எந்த நேரத்துல யார் வராங்கன்னு கடைசியா யார் வராங்களோ அவங்கள ஒரு கம்மி ரேட்டுக்கு எடுத்து போட்டுப்பாங்க. அப்படின்றதுனால இந்த ஸ்லாட்டுக்கு எனக்கு கேகேஆருக்கு பிரச்சனை வரும்னே தோணல. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லாட் பத்தி உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ எனக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வைபவ் அரோரா நீங்க சொன்ன மாதிரி எனக்குமே அவரு தான் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வைபவ் அரோரா இருப்பாரு. இஃப் சப்போஸ் அவர் கிடைக்கல, எனக்கு தெரிஞ்சு கிடைச்சிடாரு, பட் இன்கேஸ் கிடைக்கலன்னா சிஎஸ்கேல இருந்து 3 ஆப்ஷன் இருக்காங்க. கன்சிடரிங் டுவேன் பிராவோ அங்க இருக்காருன்ற பட்சத்துல ஒன் ஆஃப் உங்களுக்கு தீபக் சஹர், துஷார் தேஷ்பாண்டே और முகேஷ் சௌத்ரி, இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தங்க கன்ஃபார்மா கேகேஆர் வர போறாங்க அப்படின்னு எனக்கு மைண்ட் சொல்லுது ப்ரோ.
ஏன்னா கன்சிடரிங் உங்களுக்கு வந்து தீபக் சஹர் அண்ட் முகேஷ் சௌத்ரி ரெண்டு பேருமே வந்து ஆர் சிமிலர் கமாடிட்டி ஆஃப் வைபவ் அரோரா. தே ஆர் ஸ்விங் bowlers. சோ நீங்க அப்படி யோசிச்சீங்கன்னா புவனேஸ்வர் குமார் கூட ஒரு ஆப்ஷன் தான் கேக்கியா இருக்கு. சோ ஐ திங்க் தேவ் ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஸ்லாட்டுக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. இவங்க இந்த நம்ம பேசுற 3 ஸ்லாட்ஸ் அவங்க ஃபில் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்லாட் அவங்களுக்கு ஈஸியாவே கிடைச்சிடும். ஏன்னா நிறைய சப்ளை இருக்கு ஆப்ஷன்ல. ரேவந்த் ப்ரோ, ஐ திங்க் நான் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா லைக் டெத்ல இன்னும் ஸ்ட்ராங்கா போடுற நடராஜனே ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. 3.5 கோடிக்கே வைபவ் போகும்போது. ஸோ நீங்க சேட்டன் சக்காரியாவே நீங்க ஒரு பேக்கப் நீங்க அதுக்கு ஒரு ஆப்ஷனா சொன்னீங்க. எனக்கு இவங்க 2 பேரை விட நட்டு ஆக்சுவலா எந்த அளவுக்கு இந்த சீசன் அவைலபிளா இருப்பாருன்னே தெரியல. அவருக்கு அந்த அவர் போலிங் போடுற ஹேண்ட்லயே பெரிய இன்ஜுரி இருக்கு. ரீசெண்டா வந்த ஈவெண்ட்ல கூட பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த ஒரு கையில இது போட்டிருந்தாரு. ஸோ அவர் எந்த அளவுக்கு ஃபிட் அப்படின்னு தெரியல. ஸோ இப்போ அவரை நம்ம கான்வர்சேஷன்ல இருந்து எடுத்துடலாம். இந்த சீசனுக்கு அவர் ஃபுல்லி ஃபிட்டா இருப்பாரான்றது பெரிய கொஸ்டின் மார்க். ஓகே, அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து முகேஷ் சௌத்ரி ப்ரோ. முகேஷ் சௌத்ரி ஏன்னா அவருக்கு வந்து ஒரு 1 crore கிடைச்சிருவாரு. ஸோ நியூ பால்ல உங்களுக்கு வந்து நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 lakhsக்கு முகேஷ் சௌத்ரி வாங்கிடுவாங்கன்னு தோணுது ப்ரோ. அந்த அளவுக்கு 1 crore வரைக்கும் போக மாட்டாங்க, அது கம்மியாவே எடுத்துருவாங்கன்னு தோணுது. ஆமா, ஆக்சுவலா இது இப்போ டிஎன்பில நல்லா கலக்கிட்டு இருக்க அந்த குர்ஜன்பீத் சிங் கூட ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ நமக்கு இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒரு கடைசி ஒரு 2 minutesக்குள்ளேயே நமக்கு அவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு, இந்தியன் ஆப்ஷன்ஸ். ஏன்னா அவங்க பண்ண நல்ல விஷயம் வந்து ஆல்ரெடி ஒரு இந்தியன் டெத் போலரை ரீடைன் பண்ணிட்டாங்க. அப்படின்றப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. பவர் பிளேல யாராச்சும் போடலாம், டெத்ல போடுறதா அது ஒரு ஆர்ட், ரொம்ப கஷ்டம். அப்படின்றப்போ அது அவங்க மாஸ்டர் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி இருக்கிற போலர்ஸ் வச்சுன்றப்போ அவங்களுக்கு அந்த ஸ்லாட் பெருசா பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து கேகேஆர் வந்து நான் வந்து கேகேஆர் கூட ரொம்ப டிஸ்அக்ரி பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க எப்பயுமே அந்த ஒரு நம்பர் 4 நம்பர் 5க்கு பெரிய ஹார்ட் ஹிட்டருக்கு போவாங்க. ஒரு ஃபாரின் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் போய் இதுக்கு ஃபெயில் ஆயிருக்காங்க எடுக்காம. நான் தான் இன்னைக்கு மார்னிங் கூட எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அவங்க கிட்ட லாஸ்ட் டைம் 24 crores தான் பட்ஜெட் இருந்தது. 7 பிளேயர் தான் எடுத்திருந்தாங்க ஆக்சுவலி. மீதி 12 பிளேயர்ஸ் ஆச்சு மினிமம் எடுக்கணும்னு இருந்தப்போ அந்த 24ல 11 வரைக்கும் லியாம் லிவிங்ஸ்டனுக்கு போயிருந்தாங்க. எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அடுத்த பிளேயரா பூரான் வந்தாரு, அவருக்கும் 10 வரைக்கும் போயிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அட் 4லயும் ஒரு ஃபயர் பவர் வேணும் அப்படின்ற ஒரு தெரியல, அவங்களுக்கு அப்சஷன் ஆயில் அதுதான் ஒரு வின்னிங் ஃபார்ம்லாம் நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. அது ஆக்சுவலா நான் டிஸ்அக்ரி தான் பண்ணுவேன். எனக்கு கேட்டீங்கன்னா நான் நம்பர் 4ல வந்து சமீர் ரிஷி மாதிரி ஒரு பிளேயர் எடுத்து ஆட வச்சிருவேன். ஏன்னா அவர் வந்து ரஷித் கானே ஸ்வீப் அடிக்கிறாருன்றப்போ அவர்கிட்ட ஸ்பின் ஆடுறதுக்கான டேலண்ட் இருக்கு கண்டிப்பா. உங்களுக்கு பின்னாடி வந்து ரிங்கு சிங்கோ, ஒரு ரசல், ரமன்தீப் இருக்கும்போது ஒரு சமீர் ரிஷி மாதிரி ஒரு யங்ஸ்டர் வந்து ஃப்ரீயா ஆடலாம். பின்னாடி ஒரு 3 டாப் கிளாஸ் ஃபினிஷர்ஸ் இருக்காங்க அப்படின்றப்போ ஸோ நான் அந்த ஸ்லாட்ல அவங்க தான் ஆட வைக்கணும்னு நினைப்பேன். இல்லை இப்போ கேகேஆரோட ஆப்ஷன் அவங்க பிளான் வெறும் அவங்க பிளான்ஸை வச்சு போகணும் அப்படின்னா அந்த அட் 4ல எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பிளேயர் ஃபாரினர் போகணும் அப்படின்னா யாரை போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஒரு டாபிக்கா பேசிடலாம். எனக்கு தெரிஞ்சு கிளென் மேக்ஸ்வெல் வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆளா இருப்பாரு அப்படின்னு தோணுது ப்ரோ. ஏன் அப்படின்னா அவர் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு போறாருன்ற தாண்டி கேகேஆர் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அட் 4ல. மேக்ஸ்வெல் வந்து ஆர்சிபியில் அவருக்கு கீழே பாத்தீங்கன்னா டிகே தவிர யாருக்குமே வந்து பேட்டிங்கே வராதுன்ற மாதிரி தான் அனுஜ் ராவத், சுயாஷ் பிரபு தேசாய் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவர் அவுட் ஆயிடக்கூடாதுன்ற ஒரு கம்பல்ஷன் அந்த இடத்துல இருந்தது அவருக்கு. பட் இங்க அவங்களுக்கு அந்த கம்பல்ஷன் இல்லை. முன்னாடி சொன்ன மாதிரி ரசல், ரிங்கு, ரமன்தீப் அப்படின்னு ஒரு 3 பேர் இருக்கிறதுனால நான் டிஸ்அக்ரி தான் பண்றேன் கேகேஆரோட ஸ்ட்ராட்டஜில இந்த விஷயம். பட் அவங்க அப்படி போறதுனால அந்த நம்பர் 4 எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் ஆப்ஷன் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு மேக்ஸ்வெல் ஒரு நல்ல ஆப்ஷனா தோன்றாரு. ஸோ நீங்க அந்த ஸ்லாட்டுக்கு உங்களோட ஒரு விஷயத்த உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ பெரிய அளவுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நான் டு பி வெரி ஆனஸ்ட் அந்த ஸ்லாட் ஆனா உங்களுக்கு அது தேவை இருக்கும்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? நான் மேக்ஸ்வெல் அந்த ஸ்லாட் கண்டிப்பா அக்ரீடு தான். பட் நான் எப்படி சொல்றேன், உங்களுக்கு இந்தியன் கோர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நீங்க அந்த இடத்துல ஒரு தீபக் ஹூடா மாதிரி ஒருத்தர் ஆடிட்டு நீங்க ஏன் வந்து ஒரு நம்பர் 5 ஒரு டிம் டேவிட் மாதிரியோ இல்ல வந்துட்டு ஒரு சாம் கரன் மாதிரியோ ஒருத்தங்க யோசிக்க கூடாது. எனக்கு இட் இஸ் மை ஒப்பீனியன். பட் நீங்க சொன்ன மேக்ஸ்வெல்மே பாத்தீங்கன்னா நல்ல ஆப்ஷனா தான் தெரியுறாரு. இல்ல நான் வந்து 100% உங்க கூட தான் நிக்கிறேன். எனக்கு வந்து நம்பர் 4ல ஃபாரினர் வேணாம். பட் அவங்க அந்த அப்சஷன்ல இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஏன்னா கேகேஆர் இது வரைக்கும் என்ன பண்ணாங்க, இப்போ இந்த ஃபில் சால்ட்டி ஏன் வந்தாரு போன சீசனா, ஜேசன் ராய் போனதுனால வந்தாரு. இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியன்ல யாரோ ஒரு டொமஸ்டிக் பிளேயரை கீப்பரை மட்டும் ஆட வைப்பாங்க. ஷெல்டன் ஜாக்சன், இந்திரஜித் ஆட வச்சாங்க, ஜெகதீசன் ஆட வச்சாங்க. இப்ப நீங்க இந்த 3 நேம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷெல்டன் ஜாக்சன், இந்திரஜித் ஆடினாரு முன்னாடி. இப்ப கேகேஆரோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கும்னா அவங்க கீப்பருக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. நான் ஏதோ ஒரு கீப்பர் வந்து வெறும் கீப்பரா ஆடிக்கிறேன் அப்படின்ற ஒரு கணக்குல இருக்கிறதுனால ஸோ இந்த வாட்டி கூட திருப்பி அவங்க ஒரு இந்தியன் கீப்பர் நான் சும்மா ஆடிக்கிறேன், ஏன்னா எனக்கு ஃபில் சால்ட் கிடைக்க போறது இல்ல, பட்லரும் பெரிய அமௌண்ட்டுக்கு தான் போறாரு, நான் வந்து வெங்கடேஷ் ஐயரை திருப்பி வாங்கணும், நான் ஒரு இந்தியன் கீப்பர் நான் ஆட வச்சுக்கிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணி நான் திருப்பி அட் 4க்கு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் அவங்க எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அந்த ஒரு ஆங்கிள் நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல. இந்த ஆங்கிள் அவங்க யோசிச்சாங்க அப்படின்னா அந்த நேரத்துல கேட்கறேன். அந்த நேரத்துல இருக்கிறதுலே ஓரளவுக்கு பெஸ்டா, ஏன்னா மேக்ஸ்வெல் வந்து பின்னாடி ஆள் இருக்காங்கன்ற தைரியத்துல அவரும் ஒரு பீஸ்ட் தான்.
நீங்க வந்து பின்னாடி ஆளே இப்ப ஆர்சிபில டிகே விட்டா ஆளே இல்ல. அனுஜராவ சுயாஷ் பிரபுதேசாய் தான் இருந்தாங்க. பட் இங்க அப்படி இல்ல. ரசல் ரிங்கு ரமன்தீப் அப்படின்றப்போ தைரியமா அவர் வந்து அவரோட ஃபுல் கேம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாருன்றதுனால அவர் ஒரு ஆப்ஷனா சொல்றேன் ப்ரோ. சோ ப்ரோ அப்படி கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா மேக்ஸ்வெல் ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. கிளென் பிலிப்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் லைசன்ஸ் கொடுத்து அவர் ஆட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நம்பர் 4ன்றது மேபி டூ ஏர்லின்னு நிறைய பேர் நினைக்கலாம். பட் ஐ திங்க் அவர் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருப்பாரு. வில் ஜாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷனா இருப்பாரு. பட் வில் ஜாக்ஸ்க்கு போற அளவுக்கு அவங்ககிட்ட பைசா இருக்குமா அப்படின்றது தெரியல. பட் ஒன்ஸ் அகேன் மேக்ஸ்வெல் நீங்க சொல்றீங்க, நாட் ரியலி ஷுர் வெதர் அவரோட அந்த ஆப்ஷன் டைனமிக்ஸ் வந்து ரொம்ப அன்சர்டன் பாத்தீங்கன்னா டே 1ல இருந்தே. சோ அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா பர்ஸ பொறுத்த வரைக்கும் எப்படி அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்றது வந்து பொறுத்து இருந்தா பாக்கணும். சோ அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ராமன் பாவல் மாதிரி ஒருத்தங்களுக்கு அவங்க போவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி அது கூட அவர் கூட ஒரு ஆப்ஷனா பாக்குறேன். போன மினி ஆக்ஷன்ல ஆர்ஆரும் கேகேஆரும் தான் கம்பீட் பண்ணாங்க. ஆமா ஆமா எஸ். இப்ப டிஜே பிராவோ இருக்கிறதுனால ஒரு இன்னொரு வெஸ்ட் இண்டியன் பிளேயரை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அதனால தான் நான் சொன்னேன் இன்ஃபேக்ட். டோட்டல் அகைன்ஸ்ட் தான். நான் வந்து பழைய ஃபார்மேட் ஒரு சாம்பியன்ஷிப் ஃபார்மேட் இருக்குன்றப்போ அததான் போகணும்னு நினைப்பேன். இது சும்மா ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் மோஸ்ட்லி நடக்காம கூட போகலாம். ஆனா அப்புறம் உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன் நீங்க எடுத்தீங்கன்னா ரசீவ் ஆண்டர்சன் கூட இருக்காரு. ஒரு பேஜுக்கு சொல்றேன் நானு. ஆனா அதான் இப்ப கேம் அப்டேட் ஆனதுல பாத்தீங்கன்னா அவர் இன்னும் அப்டேட் ஆகாத மாதிரி இருக்கு. கரண்ட் T20 இப்ப ஐபிஎல் இருக்கிற ஒரு இதுக்கு அவர் அந்த அளவுக்கு அப்டேட் ஆகலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. அவ்வளவுதான். ரேவந்த் ப்ரோ உங்க தாட்ஸ்? இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற அந்த மேக்ஸ்வெல் வந்து அதிக பிரைஸுக்கு போறதுனால இந்த மேக்ஸ்வெல் அவங்க ஆப்ஷன்ல எடுக்க கூடாது. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணலாம்னா நிறைய இந்தியன் டேலண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சொன்னது நானும் யோசிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க விக்கெட் கீப்பருக்கு வந்து அவங்க பெருசா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தது இல்ல. லைக் நீங்க இப்படிலாம் பார்க்கும்போது அந்த ஒரு நம்பர் 4 எனக்கு தெரிஞ்சு நீங்க புதுசா ஒரு பிளேயரை நீங்க பட்ஜெட் பார்த்து ஃபாரினரா இந்தியனா அதெல்லாம் நீங்க செட் பண்றதுக்கு பேசாம நீங்க ரகுவம்சியே எடுத்துட்டு போயிடலாமே. ஏன்னா உங்களுக்கு நம்பர் 4ல வர மாட்டாங்க. நான் சமீர் ரிஸ்வி ஒரு ஆப்ஷனா சொன்னேன். அவர் வந்து 4ல சிஎஸ்கேக்கு ஓரளவு கிளிம்ஸ் காமிச்சாரு. அவரால் என்ன பண்ண முடியும், ரஷித் கானே டேக் ஆன் பண்ணாரு. இல்ல அந்த ரெண்டு பால் நல்லா சொல்லுங்க ரோஹித் ப்ரோ. இல்ல சமீர் ரிஸ்விக்கு நம்பர் 4 டூ ஏர்லியா? சாரி டு இன்டரப்ட். அதான் நான் அது கேட்கதான். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஃபினிஷர்ஸ் நிறைய இருக்காங்கல்ல. ரிங்கு, ரசல், ரமன்தீப்னு ஒரு பட்டாளமே இருக்கு. சோ அதுக்கு நடுவில் உங்களுக்கு ரிஸ்வி மாதிரி ஒருத்தர் தேவையா அப்படின்றதான் கொஸ்டின். வேற எதுவும் இல்ல. கேகேஆர் எப்பவுமே ஆல் அவுட் போற பேட்ஸ்மேன் தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த டபுள் இந்த ஃபர்ஸ்ட் நான் பொறுமையா அடிக்கிறேன் அப்புறம் அடிச்சாருன்ற பிளேயர்ஸ்க்கு கேகேஆர் போவே மாட்டாங்க. எடுத்ததுல இருந்தே வந்து பயங்கரமா அடி அப்படின்ற ஒரு பிளேயர் தான் எடுப்பாங்களே. அந்த ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. அந்த கேகேஆர் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல நீங்க எனி பிளேயர் வரட்டமே அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. உங்க இஷ்டம். ஏன்னா ஸ்டார்க்லாம் வந்து போன சீசன் எவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். அவர் 14 லீக் மேட்சஸ்ல எல்லாமே அடிதான் வாங்கினாரு. அவர் நல்லா போட்டாருன்னு நம்மளால ஒரு மேட்ச் கூட சொல்ல முடியாது. மட்டும் ஒரு மேட்ச் நல்லா போட்டாருன்னு நினைக்கிறேன். மத்தபடி ஐ திங்க் ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது கேகேஆர்ல நீங்க ஒரே ஒரு விஷயம் என்ன நல்ல விஷயம் எதிர்பார்க்கணும்னா ஃப்ரீடம் இருக்கும் பிளேயர்ஸ்க்கு. ஃப்ரீடம்ஸ் வந்து பிளேயர்ஸ் வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்ண மாட்டாங்க எந்த மேட்ச் நம்மள தூக்க போறாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஆங்கிள் சொன்னேன். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. பட் ஒருவேளை நான் திருப்பி கீப்பர் வந்து எப்பவும் போல சும்மா ஒரு பிளேயரை கீப்பரா ஆட வச்சுட்டு நான் அப்படி ஆடுறேன் அப்படின்னா நானுமே அந்த இதுக்கு அகைன்ஸ்ட் தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ஸோ நம்பர் 4 வந்து நீங்க ஒருவேளை ரகுவன்சி அவங்க எடுக்கிறாங்கன்னா ரகுவன்சி 3 ஆட வச்சுட்டு வெங்கடேஷ் ஐயர் 4 ஆட வச்சுக்கலாம். ஏன்னா ரகுவன்சி வந்து நீங்க டாப் 3ல ஆட வச்சாதான் அவரோட பெஸ்ட் வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு வெங்கடேஷ் ஐயரை ஃபிளெக்சிபிளா மாத்திக்கலாமே தவிர யங்ஸ்டரை மாத்துறது வந்து வேணாம் அப்படின்னு தோணுது. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா கேகேஆருக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்லாட் தான் இருக்கு. ஏன்னா கேகேஆருக்கு கொஞ்சம் ஈஸி ஆக்சுவலா. நீங்க அங்க எங்கன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து அவங்க பாத்தீங்கன்னா இந்த அனுகுல் ராய் ஸ்லாட் ஒன்னு இருக்கு. அனுகுல் ராய், சுயாஷ் சர்மா அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு தேர்ட் ஸ்பின்னரா வந்து யார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து 14 மேட்சஸ் ஆட மாட்டாங்க. ஒரு 7 மேட்சஸ் தான் ஆடுவாங்க. இல்ல ஒரு 4 மேட்சஸ் தான் ஆடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி எந்தெந்த கிரவுண்ட்ல நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஆடுவாங்க. ஸோ எனக்கு ஸ்ட்ரெயிட்டா அந்த அனுகுல் ராய் பிளேஸுக்கு ஒருத்தர் மைண்டுக்கு வரது யாருன்னா மணிமாறன் சித்தார்த் தான் ப்ரோ. அவராலே எக்ஸாக்டா அந்த ரோல் பண்ண முடியும். ஏன்னா இப்ப நீங்க அனுகுல் ராய் எடுத்தீங்கன்னா அனுகுல் ராய் எந்தெந்த மேட்ச் தான் ஆடினாரோ கேகேஆருக்கு அவர் வந்து பவர் பிளேல போட வச்சாங்க. அப்படின்றப்போ மணிமாறன் சித்தார்த் பவர் பிளேயர் எவ்வளவு சூப்பரா போடுவார். ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா கூட எப்படி போட்டாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்படின்றப்போ எய்தர் மணிமாறன் சித்தார்த் ஆர் சாய் கிஷோர். ஏன்னா கேகேஆர் வந்து ஒரு தமிழ்நாடு பிளேயர்ஸ் மேல எப்பயுமே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. அப்படின்றப்போ ஒன் ஆஃப் சாய் கிஷோர் ஆர் மணிமாறன் சித்தார்த் கேகேஆருக்கு வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அந்த ஒரு பேக்கப் ஸ்பின்னர் ஸ்லாட்டுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க ப்ரோ. எடுத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன்.
அதான் நீங்க சொன்ன ஆப்ஷன்ஸுமே நான் ஒத்துக்கிறேன். மணிமாறன், சித்தார்த், நீங்க இன்ஃபேக்ட் தமிழ்நாடு பிளேயர்ஸ் சொன்னீங்க. சோனு யாதவ் நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. சோ நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஐ மீன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அன்கேப்ட் எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அனுகுல் ராய்க்கே அவங்க திரும்ப போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சோ அந்த விதத்துல பாக்குறப்போ ஐ திங்க் இது எல்லாமே தான் ஆப்ஷன்ஸ். நீங்க ஐ திங்க் யூ ஆர் ரைட் ஆன் பாயிண்ட். இல்ல ப்ரோ, ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட் நீங்க சொல்ற வந்து ஒரு பேக்கப் ஸ்பின்னரா நீங்க வந்து மணிமாறன், சித்தார்த்தையும் சாய் கிஷோரையும் எடுக்கிறது வந்து ஒரு ஆப்ஷன் நல்லா இருக்குமே தவிர, ஆனா நீங்க எடுத்தீங்கன்னா அந்த ரிசோர்ஸ் வந்து பேக்கப்புக்கான ரிசோர்ஸ் கிடையாது. அவங்க எல்லாம் ஃப்ரண்ட் லீட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேர் போடுற பவுலிங் வந்து ஒரு லீட் பண்ணணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பட்ஜெட்குள்ளேயும் வரணும். ஏன்னா 4 கோடிக்கு மேல 2 பேருமே இந்த வாட்டி டெஃபினட்டா போவாங்க. போன தடவையே வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு 4 கோடிக்கு போனாருன்னு நினைக்கிறேன் மணிமாறன், சித்தார்த். இவரும் போன ஆப்ஷனுக்கு 3 கோடி போனாரு. மெகா ஆப்ஷனுக்கு 3 கோடி போனாருன்றதுனால சோ நம்ம இந்த பட்ஜெட் தாண்டி போறதுனால அவங்க எடுக்கிறத விட அந்த பிரபுதேஷ் சாய் அந்த ஸ்பின்னர் அவரே தான் எடுப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப தோணுது ப்ரோ. அவங்க பட்ஜெட்குள்ள ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா அவரை தான் எடுப்பாரு தோணுது. இப்போ மெகா ஆப்ஷன்ல எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர்ஸ் ஒரு லோக்கல் இந்தியன் ஸ்பின்னர் அவ்வளவு போகலான்னு தெரியும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு குட்டி கிடக்குது. அதே மாதிரி நம்ம ஒரு தமிழ்நாடு பர்சனா இருக்கிறதுனால நமக்கு தோணுது சாய் கிஷோர் ஒரு டீமுக்கு லீட் ஸ்பின்னரா இருக்கணும், மணிமாறன் ஒரு டீமுக்கு லீட் ஸ்பின்னரா இருக்கணும். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது நடக்காது. எந்த டீம்லயுமே சாய் கிஷோர் ஒரு டீம் லீட் பண்ண போறது கிடையாது, மணிமாறன், சித்தார்த் ஒரு டீமை லீட் பண்ண போறது கிடையாது. அப்படின்றப்ப எல்லா டீமுக்குமே வந்து அவங்க ஒரு சப்போர்ட் போலர் ரோல் தான் எடுக்க போறாங்க. அது வந்து நமக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கும். அவர் வந்து தமிழ்நாடுக்கு போடுற வெயிட்ட பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். பட் ஹார்ஷ் ரியாலிட்டி அதுதான். எந்த டீம்லயும் போயிட்டு இவங்க தான்ப்பா லீட் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு இவங்க வைக்க மாட்டாங்க. அப்படின்றப்போ மணிமாறன், சித்தார்த் தான் எனக்கு தெரிஞ்சு நீங்க நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ க்ரோர்ஸ் தான் போறது. வந்து 1.5 மேக்ஸிமம் அவரை ஈஸியா எடுத்துடலாம். அப்படி இல்லையா நான் கண்ணை மூடிட்டு ஒருத்தர் மேல நான் வந்து பெட் பண்ணுவேன் தமிழ்நாடு கிரிக்கெட்லனா அது வந்து சஞ்சய் யாதவ் ப்ரோ. பயங்கரமான சிக்ஸ் ஹிட்டிங் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. நல்ல லெஃப்ட் ஆர்ம், அவருமே வந்து நல்ல ஒரு போலர். அப்படின்றப்போ நான் தைரியமா சஞ்சய் யாதவ் எடுப்பேன். அந்த அனுகுல் ராயோட சேம் லைக் டு லைக் தான், சேம் கமாடிட்டி அப்படின்றப்போ பிளஸ் இவரால் பெரிய சிக்ஸஸும் அடிக்க முடியும். அப்படின்றப்போ சஞ்சய் யாதவ் எடுப்பேன். ஒன் ஆஃப் இந்த 3 ஸ்பின்னர்ஸ்ல ஒருத்தர் கேகேஆருக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது ப்ரோ. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஸ்வப்னேல் சிங் ஒரு சம ஆப்ஷனா இருப்பாரு ப்ரோ. ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா ஒரு மாதிரி பெங்களூர் மாதிரி ஒரு சின்ன கிரவுண்ட்லயே வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப அண்டர் ரேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்வப்னில் சிங்கர். பட் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஒரு விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தாரு அந்த டாப் டெல்லியோட எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா ஜேக் ஃப்ரேசர் விக்கெட் எல்லாம் எடுத்தாரு. சோ அந்த ஒரு விதத்துல வார்னர் விக்கெட் எல்லாம் கூட எடுத்தாரு. சோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஸ்வப்னில் சிங் வந்து ஐ திங்க் வில் பி குட் ஆப்ஷன் கன்சிடரிங் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வரும்னு இருக்காங்க. இப்ப நீங்க சேப்பாக் மாதிரி விக்கெட்ல தான் வந்து ஆட போறீங்க, இல்ல ஒரு லக்னோ மாதிரி விக்கெட்ல தான் உங்களை ஆட வைக்க போறீங்க. நீங்களே மென்ஷன் பண்ணிருந்தீங்க பெரிய அளவுல வந்து 14 கேம்ஸ் அவங்க ஆட போறது இல்ல, எந்தெந்த ட்ராக்க பொறுத்து தான் அவங்க ஆட போறாங்க அப்படின்ற மாதிரி. சோ ஐ திங்க் ஸ்வப்னில் சிங் வில் ஆல்சோ பி a good option to look at. ஆமா கண்டிப்பா அவருமே சின்ன சுவாமியிலே ஒருத்தர் நல்லா போடுறாருன்றப்போ எங்க போனாலும் பொழைச்சுப்பாரு அவரு. சோ அதுல டவுட்டே இல்ல. ரேவந்த் ப்ரோ உங்க ஃபைனல் தாட்ஸ் அந்த தேர்ட் ஸ்பின்னர் பத்தி? அதான் ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி லைக் எனக்கு வந்து எப்படின்னா தமிழ்நாடு ஃபேனா வந்து எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி அவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க ஹார்ட் ரியாலிட்டி அப்படிதான். 3 சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா பெஞ்ச் தான் பண்ணிட்டு இருந்தாரு சாய் கிஷோர் போது. எனக்கு மெகா ஆக்ஷன் போது வந்து அவர் வந்து ஒரு பேக்கப் ஸ்பின்னரா தான் 2 பேரும் எடுப்பாங்கன்ற எனக்கு என்னமோ அது மாதிரி தோணுது. ஸோ லைக் ஸ்வப்னில் சிங்க்கு இந்த வாட்டி நிறைய டிமாண்ட் இருக்கும். ஏன்னா அவர் வந்து அவரோட பவர் பிளேல நல்ல ரொம்ப குரூஷியலான டயத்துல வந்து ஆர்சிபிக்கு நல்லா பண்ணதுனால பட்ஜெட் அதிகமா இருக்கிற டீம்ஸ் வந்து கொஞ்சம் அவருக்கு ஹார்டா பிட் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அந்த பிரபுதேஷ் சாய் லைக் லாஸ்ட் அன்கேப்டு பிளேயர் நல்லாவும் போட்டிருக்காரு, கொஞ்சம் அடியும் வாங்கியிருக்காரு. ஸோ சம்டைம்ஸ் திடீர்னு ஒரு பேக்கப் ஸ்பின்னர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஓவர் 2 ஓவர் தள்ளுறதுக்கு வேணா அவர் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி யூஸ் பண்ணிப்பாங்கன்னு தோணுது. ஓகே ப்ரோ. இப்போ ஃபைனலா தான் எல்லா டீம்ஸ்க்கும் சொல்ற மாதிரி கேகேஆர் எந்த ஸ்லாட்டை வந்து பயங்கரமா ஃபில் பண்றாங்க, எந்த ஸ்லாட்டுக்கு ஃபில் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ 2 பேரும் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி அவங்க ஃபில் பண்ண வேண்டிய ஸ்லாட் வந்து டெஃபினட்டா அவங்க ஆல் அவுட் போற ஸ்லாட் வந்து அந்த லெஃப்ட் ஆர்ம் பேசர் ஸ்லாட், ஐதர் ஆஃப் ஸ்டார்க், போல்ட், நாண்ட்ரே பர்கர் ஆர் ரீஸ்டாப்லி. நான் சொன்ன 4 ஆப்ஷன் ஏதோ ஒரு ஆப்ஷனுக்கு வந்து அவங்க ஆல் அவுட் போறாங்க. மிச்சல் ஸ்டார்க்க திரும்ப போய் எடுத்தாலும் அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. அட் தி அதர் எண்ட் இன்னொரு ஸ்லாட்டுமே நான் இதோட சேர்ந்து சொல்றது பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் வெங்கடேஷ் நிதிஷ் ராணா கன்ஃபார்மா எடுக்க போறாங்க. அவங்க ஸ்ட்ரகிள் பண்ண போற ஸ்லாட் எனக்கு தெரிஞ்ச அந்த ஓப்பனர் கம் விக்கெட் கீப்பர் அந்த மாதிரி ஸ்லாட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்க ஆப்ஷன்ஸ் கேஎல் ராகுல், ஜாஸ் பட்லர், குவிண்டன் டி காக் கூட ஒரு ஆப்ஷன் தான் பாத்தீங்கன்னா கேகேஆர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் நம்ம ஃபில் ஸ்லாட் கூட டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பட் ஐ திங்க் தட் விக்கெட் கீப்பர் ஸ்லாட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் இஃப் தே மிஸ் அவுட் ஆன் எனி ஆஃப் தீஸ் பேட்டர்ஸ்னு எனக்கு தோணுது. நீங்க டிம் சைஃபர்ட் மாதிரி ஒருத்தர் தான் திரும்ப போற மாதிரி இருக்கும் என்ன கேட்டீங்கன்னா, ஆர் ஜாஷ் இங்கிலீஷ் மாதிரி ஒருத்தங்க தான் போகணும். ரேவந்த் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க பவுலிங்க்கு வந்து கொஞ்சம் அவங்க வந்து ஏதாச்சும் ஒன்று போல்ட் இல்ல ஸ்டார்க் தான் போவாங்க.
ஸோ ஸ்டார்க் வந்து ஒரு கட்டத்தில் அவங்க இழக்கக்கூடிய நிலைமை கண்டிப்பா வரும், அது டவுட்டே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்க பவுலிங்ல வந்து ஸ்டார்க்கை விட்டுட்டு போல்ட்டுக்கு தான் அவங்க பட்ஜெட் செட் ஆகும். அது அந்த வருஷம் சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்குமே தவிர வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை வராதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஆல் அவுட் போயிட்டு ஃபில் சால்ட்டையும் வெங்கடேஷ் அவங்க எடுத்துருவாங்க. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ என் ஒப்பீனியன் என்னன்னா, இப்போ நம்ம பேசின இந்த ஆப்ஷன்ஸ், நம்ம 3 பேரோட ஆப்ஷன்ஸ்ல எது நடந்தாலுமே வந்து கேகேஆர் எதுவுமே ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தோணுது. கேகேஆர் எப்போ ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் கேப்டன்சிக்காக ஒரு ஃபேஃப் மாதிரி ஒரு பிளேயரை எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டு அவரை கேப்டனா போட்டாங்க அப்படின்னா, அப்போ அந்த டீமோட பேலன்ஸே உடையும். நீங்க ஒரு கீப்பர் எடுக்கணும், பிளஸ் வெங்கடேஷ் ஐயரை பைபேக் பண்ணணும், திருப்பி ஒரு ஃபேஃப் ஒரு ஃபாரின் ஸ்லாட்டை கன்சியூம் பண்ணிடுவாரு. அப்படின்றப்போ இன்னும் ஒரு ஃபாரினர் தான் ஆட முடியும். அப்படின்றப்போ ஒரு ப்ராப்பர் கேப்டன் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாவே இங்க 3 பேர் இருக்காங்கன்றப்போ, இந்த 3 பேர் யாராவது ஒருத்தர் எடுத்தா பெஸ்ட். இல்ல ஒரு இந்தியன் கேப்டன் இப்போ நிதிஷ் ராணாவை எடுத்துக்கிட்டு எனி பிளேயரை கீப்பரா போட்டுட்டா கூட பேலன்ஸ் ஆகும். பட் நீங்க ஃபேஃப் மாதிரி ஒருத்தர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் கேப்டன் நான் மட்டும் ஒருத்தர் எடுக்கிறேன் அப்படின்னா, அப்போ கேகேஆருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. ப்ரோ ஆனா அப்ப கூட இன்னொரு ஆப்ஷன் இருக்கு என்ன கேட்டீங்கன்னா, அதுக்கும் நான் ஒரு சொல்யூஷன் மாதிரி சொல்றேன். மேபி தட் இஸ் நாட் a viable option, பட் ஒரு சொல்யூஷன் தான் நான் சொல்றேன். நீங்க எப்படி பண்ணலாம்னா, ஃபாஃப் வந்து ஒரு 4 to 5 crores எடுத்துட்டு நீங்க அந்த விக்கெட் கீப்பர் பேட்டருக்கு சேவ் பண்ணதை ஜிதேஷ் சர்மா மாதிரி ஒரு ஸ்பின் ஒரு ஆளுக்கு போட்டீங்கன்னா அவரை நீங்க பின்னாடி ஆட வச்சுக்கலாம். ஐ மீன் எஸ் பினிஷர்ஸ் லைன் அப்பா இருக்காங்க. நான் சொல்றது இது வந்து ஒரு பேனிக் பட்டன் அவங்க பிரஸ் பண்ணாங்கன்னா நான் சொல்றேன் ஆப்ஷன்ல அவரை நீங்க அரௌண்ட் நம்பர் 5 ஆடிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க கேகேஆர் வந்து அந்த நம்பர் 4 ஃபாரின் பேட்டருக்கு போவாங்க, அதுல பெரிய அளவுக்குல நம்ம 2 பேருமே அதுல உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். சோ அந்த ஒரு பட்சத்துல ஐ திங்க் ஜிதேஷ் சர்மா மாதிரி ஒருத்தவங்க கூட அவங்க ட்ரை பண்ணலாம். இட்ஸ் சப்போஸ் இந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கலன்னா. ஆமா, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்க அவுட் ஆஃப் த ப்ளூ மூன் நான் ஒரு 14 crores இஷான் கிஷான் வைக்கிறேன்னு கூட ஓபன் பண்ண வைக்கலாம். சோ அப்படின்றப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்லாட்ல ஒரு ஓப்பனர் ஒரு கீப்பரா வந்துட்டாருன்னா கேகேஆரோட பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆயிடும். இல்ல நான் வேற ஒருத்தர் எடுக்கிறேன் அப்படின்னா அப்போ வேணா கேகேஆருக்கு ஒரு வீக்னஸ் வரும் அப்படின்னு தோணுது. ஓகே, ஸோ நம்ம இதோட ஷோ என் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா ரொம்ப ஹெல்த்தியான கான்வர்சேஷனா இருந்தது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ கேகேஆர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னா ஒரு விஷயத்துல ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, அவங்க விட்ட பிளேஸை எடுக்கிறத ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. மற்றபடி டீம் ஓரளவுக்கு இப்போ இருக்கிற பேலன்ஸ் வச்சு சர்வே பண்ணிடுவாங்க அப்படின்றது ஓவரால் தாட்ஸா இருக்கு. ஸோ நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வேற ஏதாவது டீமுக்கு இதே மாதிரி வந்து ஒரு ஆக்ஷன் அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கான ஒரு அனாலிசிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. ரேவந்த் ப்ரோ நீங்க முடிச்சிருங்க ப்ரோ சம்மரி சொல்லிட்டு. அதான் ப்ரோ, லைக் ஸோ 40 minutes இது மெயினா எங்களை எங்கேஜா வச்சுட்டு இருந்தது வந்து மெயினா இந்த கான்செப்ட் கொண்டு வந்தது ஆகாஷ் ப்ரோ தான். ஸோ ஆஸ் யூஷுவலி இது கொஞ்சம் நிறைய டாபிக்ஸை நிறைய கொண்டு வந்து லைக் மெயினா லீட் பண்ணது வந்து ஆகாஷ் ப்ரோ தான். தேங்க்ஸ். லைக் இந்த தடவை நீங்க ஷோ கொஞ்சம் எங்கேஜா வச்சுக்கிட்டீங்க. ஸோ லைக் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்க்கும் நீங்க கொடுத்த ஐடியால நல்ல ரீச் கிடைச்சது. ஸோ வியூவர்ஸ் நீங்க அடுத்த எந்த டீமும் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க, அதுக்கும் நாங்க வீடியோ போடுறோம். ஸோ கமெண்ட்ஸ்ல நாங்க ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலும் இல்ல உங்க ஒப்பீனியன் எதா இருந்தாலும் சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பை ப்ரோ. பை.